21 பேர் இருக்கிறீங்க சென்னையில. யாரோ ஒரு வார்த்தை ஏன் அந்த நாயக்க பேசுற நீங்க கேட்க கிடையாது. இத மட்டும் நீங்க சவுண்ட் விடுறீங்களே, அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க இத. அப்ப மத்தவங்கலாம் எப்படி நாயக்க மதிப்பாங்க? இதுக்கு தான் எல்லாரும் காரி முழியிறாங்க அப்படின்னு என் குரு சொன்னாங்க. எப்படி சொல்லுவேன் நீ காரி முழியிறாங்கன்ட்டு, உங்களுக்கெல்லாம் ஆசையா எங்களுக்கு? நீ காரி முழினா காரினா அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. நான் சொன்னேன், "என்ன நீங்க சும்மா வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, சவுண்ட் விட்டுனுக்கிறீங்க. நீ தான் ஏத்தி குடுக்குறியா? உன் தங்கச்சி வீட்டுக்கு திருநங்கைன்னு சொல்லிட்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்ட உடனே, இதான் வழக்கமான இது வந்து தர்மால கச்சை. இது நான் லெஃப்ட் ஆகி போயிடுறேன்னு சொல்லிட்டு குரு போட்டு லெஃப்ட் ஆகி போயிட்டாங்க. திருப்பி இவங்க பேச, அவங்க பேச, இது நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அமைதியாயிட்டேன். திருப்பி இந்த விமலா வந்து இன்னும் ஒரு 4, 5 பேருங்கள கூட்டின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா என்கிட்ட திருப்பி. "ஏம்மா இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த நிஷா தாம்மா, அந்த குமுதாம்மா தாம்மா, அந்த குமுதாம்மா தாம்மா ஏத்தி ஏத்தி குடுக்குறா. நீ என்ன வேணா பண்ணு. நான் இருக்கிறேன். எனக்கு மூஞ்ச மட்டும் நீ குடுத்துடு. நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கொல்றேன் தைரியம் குடுக்குறாம்மா. அவ பேர்லயே தூக்கி போட பார்க்குறாம்மா. அதனால" இதே சுந்தரி அம்மா கிட்ட பேசின ரெக்கார்டு வீடியோ கூட என் கையில இருக்குது.